ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா முரசொலிமாறன் பார்க் தாங்க வந்திருக்கோம். இந்த பார்க் எங்கே இருக்குன்னா பெரம்பூர் ஃப்ளைஓவர் கீழேயே இருக்குங்க. இந்த ஃப்ளைஓவர் தான் பேக் சைடில் பாருங்கள், அந்த ஆரஞ்சு கலரில் தெரியுது. இப்போ 2.0 வெர்ஷனாக இப்போ வந்து புதுசாக இப்போ ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. பழைய பார்க்கை விட இந்த பார்க் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரெனோவேஷனுக்கு அப்புறம் நல்ல பெரிய ஸ்பேசஸாக இருக்குது. நிறைய விஷயம் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் கூட நல்ல பெருசாகவே இருக்குது பார்க் பார்க்க. நம்ம கிறித்து பார்த்திங்கன்னா எந்த பார்க் போனாலும் இந்த ஸ்லிங்கை விட மாட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமும் இது. அப்புறம் இன்னொரு விஷயம் புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால அது இதுவும் கூட. ஸ்கேட்டிங் கிளாஸஸ் வந்து ஃபஸ்ட்டு முன்னாடி இருந்துச்சு, இப்போ பின்னாடி பேக் சைடில் போட்டிருக்காங்க. பார்க்குள்ளேயே எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் உங்கள் கிட்ஸையும் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து கண்டிப்பாக சேருங்க. கிட்ஸோட ஃபிசிக் மெயின்டைன் பண்ணுற மாதிரி நிறைய எக்ஸசைஸ் பண்ணுற திங்ஸும் இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க இப்போ புதுசாக. நம்ம கிட்ஸ் வீட்டிலே இருந்து ஃபோனு டிவி இப்படியே இதுக்கே அடிக்ட் ஆகுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அது நம்மளோட தப்பு தான். நம்ம தான் அடிக்கடி வெளியே இந்த மாதிரி பார்க்குக்கெலாம் கூட்டிகிட்டு போகணும். அவங்களோட பிரெயின் வந்து அப்போ தான் நல்லா வேலை செய்யும். அவங்க பார்க்கவும் ஆக்டிவாக இருப்பாங்க. நல்ல ப்ளேஃபுல்லாக இருக்கும் போது அவங்க அந்த ஃபோனெல்லாம் தேடவே மாட்டாங்க. அதில் இப்போ இந்த பிளேஸ் பாருங்கள், நம்மளோட ஹைட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா தொங்குங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அதை மாதிரியான ஒரு பார்ட் தான் இது. ப்ளஸ் நம்ம கிட்ஸ் வந்து அவங்க மைண்டை யூஸ் பண்ணி விளையாடுற மாதிரி நிறைய கேம்ஸஸ்லாம் அதில் இருக்குது. என்னோடய கிட்டுக்கு வந்து ஹைட்டே 10 இருந்தாலும் இது இன்ஸ்பயர் ஆகி அவங்க அதை கை வச்சு ரோல் பண்ண முடியலனாலும், ஃபுல்லாக ரொட்டேட் பண்ண முடியலனாலும் கீழே இந்த கார் ட்ரைவ் பண்ணுவாங்கள்ல ஒரு ஹேண்டில், அந்த மாதிரிலாம் ஸ்டைல் யூஸ் பண்ணி அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க அதை. இது பார்த்திங்கன்னா டென்னிஸ் கோர்ட் அங்கே இருக்குது. அப்புறம் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா ஏஜ்டு பர்சனும் சரி, இல்லை நம்மளும் சரி, நம்ம கிட்ஸும் சரி அடிக்கடி பாடி பெயினாக இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. அதுக்கு வந்து இப்போ அக்குபஞ்சர் ஸ்லிப்பர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு அவ்வளோ செலவு பண்ணி நம்ம பண்ணுறோம். ஆனாலுமே அந்த பெயின் போக மாட்டுது. நம்ம பார்க்கில் வந்து இப்போ இதுக்குன்னே ஸ்பெஷலாக இந்த ஒரு லொக்கேஷன் போட்டிருக்காங்க பாருங்கள். 8 மாதிரி இருக்குது நம்பர் பார்க்க. நம்ம காலுக்கு வந்து இது நல்ல ரிலாக்ஸேஷனாகவும் இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் இது பார்த்திங்கன்னா யோகாக்குன்னு தனியாக வந்து ஒரு பார்ட்டிஷன் பிரிச்சுருக்காங்க. அந்த இதில் வந்து ஷெட்டு மாதிரி போட்டிருக்காங்க. இதில் நம்ம யோகா மட்டும் இல்லாமல் மெடிடேஷனும் பண்ணலாம். இப்போ இந்த பேக் சைடில் கேஷியோட பேக் சைடில் பாருங்கள், யோகா போசஸ்லாம் வந்து நிறைய பிக்சரைஸ்டாக வச்சுருக்காங்க. ஸோ நம்ம கிட்ஸும் சரி, அடல்ட் யார் வந்தாலும் சரி, அந்த பிக்சரை பார்த்து நம்மளும் அந்த போசஸ்லாம் ட்ரை பண்ணோன்னா நம்ம பாடியும் சரி, நம்ம மைண்டும் வந்து ரிலாக்ஸாக இருக்கும். அதில் கேஷி சில போசஸ்லாம் அவங்களே ட்ரை பண்ணாங்க. அதுதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. அவங்க அக்கா ட்ரை பண்ணுறது பார்த்துட்டு கிருத்துவும் கூட அவளுமே ட்ரை பண்ணா. அவளால் முடிஞ்சது, அவள் ஹைட்டுக்கு அவளுக்கு என்ன வருமோ அதை ட்ரை பண்ணாங்க. லெஃப்ட் சைடில் தனுகிராசனம்னு சொல்லிட்டு ஒரு ஆசனம் இருக்குல்ல, அதுதான். அப்புறம் கேஷி வந்து இந்த இது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்க்கில் நம்ம ஃபேமிலியாக வரோம் அப்படின்னா நம்ம பேரண்ட்ஸ் வந்து பக்கத்துலேயே இருந்து மானிட்டைஸ் பண்ணிகிட்டே பார்த்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு இடம் தான் இது. இதில் நிறைய ஸ்விங்ஸு ப்ளஸ் அவங்க ஆக்டிவாக விளையாடுறதுக்கான மைண்ட் யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு நிறைய திங்ஸ் இருக்குது பாருங்கள். அவங்க ஏறி போகிற மாதிரி அவங்க மைண்டு யூஸ் பண்ணி விளையாண்டாங்கன்னா நல்லா ஸ்பீடாக விளையாடலாம். ரொம்ப பெருசாக வைடாக இருக்கிற ஸ்பேஸும் கூட இல்லை இது. அதனால் விழுந்துருவாங்களோ நம்ம பயப்படவும் தேவையில்லை. அவங்க ஹோல்ட் பண்ணுறதுக்கு நிறைய திங்ஸ் இருக்குது. இந்த ஸ்விங்ஸ்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. பிலோ 3 இயர்ஸ் இருக்கிற கிட்ஸு கூட விளையாடுற மாதிரி நிறைய பிளேசஸ் இருக்குது இதில். அப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் இந்த வாட்டர் ஃபவுண்டைன் இருக்குங்க. அது வந்து கொஞ்சம் நைட் ஆனதுக்கப்புறம் பார்த்தா இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும், வித் கலரோடு தெரியும். இப்போ பகல்னால கொஞ்சம் வாட்டர் மட்டும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் போகிற மாதிரி நம்மளுக்கு தெரியுது. வித் மியூசிக்கோடு ப்ளே பண்ணுறாங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எல்லா கிட்ஸும் ஓடி வந்து பார்த்தாங்க. அப்புறம் ஃபேமிலியாக நம்ம பேரண்ட்ஸோடு வரோன்னா அவங்களுமே என்ஜாய் பண்ணுறதுக்கு, நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நிறைய திங்ஸ் எல்லாம் இப்போ வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இங்கே வச்சுருக்காங்க. நம்ம கிட்ஸ் வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கணுன்னா அதுக்கான பெஸ்ட்டு ஸ்பாட்டும் கூட. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.